சிநேகிதா, அவனுக்கு நடுவரல தான் மச்சம் இருக்கும். உனக்கு மச்சத்திலேயே நடுவரல் இருக்கு. வாப்பா வா வா வா. அம்மாடி ஆரத்திய காட்டு. பாட்டி சட்டுன்னு பொட்டவை. இன்னைக்கு என்ன சார் விசேஷம்? எதுக்கு இந்த தாரத்தை போட்ட ஆரத்தை அமக்கலாம்? ஓஹோ, போன வாரம் எனக்கு கிடைச்ச கண்டக்டர் வேலைக்கா? கண்டக்டர் வேலையா? யோ, வேலை எல்லாருக்கும் தான் கிடைக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி பல்லவன் டிரான்ஸ்போர்ட்ல எனக்கு கூட தான் டிரைவர் வேலை கிடைச்சது. என்ன பிரயோஜனம்? வேலைக்கு சேர்ந்த ஒரு வாரத்திலேயே உனக்கு கிடைச்ச பாக்கியம் எனக்கு கிடைக்கலையா? பாக்கியமா? என்ன சார் சொல்றீங்க? மஞ்ச துணி எடுத்துட்டு பாரு. லேடி ஸ்பெஷல். என்ன சார் இது? லேடி ஸ்பெஷல்னா பெண்களுக்கு மட்டும். இதுக்கு முன்னாடி நீ வேலை செஞ்ச பஸ்ஸே வேற. இப்ப வேலை செய்ய போற பஸ்ல வயசு பொண்ணுங்க கொலை கொலையா, அதாவது கூட்டம் கூட்டமா இடிச்சுக்கிட்டு நிப்பாளுங்க. அவளுகளுக்கு மத்தியில நீ மட்டும் தனியா நின்னுகிட்டு கிழி கிழின்னு கிழிக்க போற டிக்கெட்ட. யாரடி இவன் தேடும் காதலி, கூரடி வித்தார பைங்கிழி, பாவாட ஜாக்கெட்டு பஸ்ஸுக்குள் பூஞ்சிட்டு, பாட்டெல்லாம் புதுமெட்டு நீ கேட்டு கைதட்டு, கல்யாண புதுப்பட்டு வாங்கித்தான் நீ கட்டு, கொண்டாட்டி யாரிங்கே தருவானே டிக்கெட்டு. யாரடி இவன் தேடும் காதலி, கூரடி வித்தார பைங்கிழி. சார். ஸ்நேகிதா சார். என்ன கற்பனையிலே காதலா? நிஜ வாழ்க்கைக்கு வாப்பா. வேலை கிடைச்சாச்சு. இந்நேரம் வாத்தா மட்டும் உயிரோட இருந்திருந்தா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பா. பாட்டி, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்க வேண்டியதானே? சொல்லிட்டீங்கல்ல, தங்க கட்டியாட்டம் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். புதுசா வந்திருக்க கலர் நல்லா இருக்குல்ல சார்? புதுசா வந்திருக்க கலர் தான் எது? இந்த லோஹிப் கட்டிட்டு ஜாக்கெட்ல ஜன்னல் வச்சிருப்பாளே அந்த பொண்ணு சொல்றியா? ஜாக்கெட்ல ஜன்னல் வச்சிருப்பாளா? நான் புதுசா வந்திருக்க பல்லவன் பஸ் சொன்னேன் சார். ஏன் சார் உங்க கவனம் எப்ப பார்த்தாலும் அதுலயே இருக்கு? ஏயா, ஊர்தான் சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாம் நாக்குல தண்ணி ஊடுது. சாப்பிட்டு பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும்? சரி, அதை விடுங்க சார். நம்ம ரூட்ல வரப்போற பொண்ணுங்க நம்ம லெவலுக்கு அழகா இருப்பாங்களா? நம்ம லெவல்னா நீங்க என்ன மன்மத நாயத்துக்கு மச்சான் நினைப்பா? எனக்கு என்ன சார் குறை? கருப்பா இருந்தாலும் நல்லா நெடுன்னு உயரமா இருக்கேன்ல சார். நெடுன்னு உயரமா இருந்தாலும் கருகருன்னு கருப்பா இருக்கியா நீ? சரி, அழகா விடுங்க சார். வர பொண்ணுங்க ஒரு வயசு பொண்ணுங்களாவது இருப்பாங்களா? இப்ப கேட்டியே இது கேள்வி. வர்ற பொண்ணுங்கள்லாம் சைஸ் வாரியா, வயசு வாரியா, இதோ இப்பதான் எனக்கு 6 மாசம் ஆச்சு, இப்பதான் 8 மாசம் ஆச்சு அப்படின்னு ஒரு 15, ஒரு 15.5, ஒரு 15.75 எல்லாம் அப்படி இப்படின்னு ஒரு 16 வயதிலேயே இருப்பாங்க. நீ பாத்தீங்கன்னா அப்படியே ஆடி மணியாகுதுராசா, வேலைக்கு போன வண்டி. நாயுடு, இவளுக்கெல்லாம் வயசு 15, 16 இல்ல? தந்தனம் 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 தந்தனம். ஏன்பா கண்டக்டர், கண்டனப்பேட்டைக்கு போகுமா? கிருஷ்ணாம்பேட்டைக்கு ஒரு டிக்கெட் கொடுப்பா. யோ நாயுடு, என்னையா பண்றது? மனச தேத்திக்கின்னு கையில இருக்கிற பிகில வாயில வச்சுக்கின்னு ஒரு லாங் பிகிலடி. கிளவிங்களை கண்டா கிண்டல் பண்ணுவீங்க, குமரிங்களை கண்டா கூத்து அடிப்பீங்கள. பல்லே பாதி தேஞ்சு போச்சு, நீ இந்த பேச்சு பேசுற. ப்ளீஸ் வண்டி நிறுத்துங்க, நான் இறங்கிக்கிறேன். என்னமா அது? வண்டி நிறுத்தி ஏறீங்க, மறுபடியும் வண்டி நிறுத்தி இறங்கிறேன்னு என்ன அர்த்தம்? வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? என்ன பார்த்தா? பயப்படுற அளவுக்கு நான் தப்பு ஒண்ணும் செய்யலையே. ப்ளீஸ் என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் தப்பா நினைக்கிறேனா? நீ செய்யறத பார்த்தா மத்தவங்க தான் என்ன தப்பா நினைப்பாங்க. நீ முதல்ல எங்க போன அதை மட்டும் சொல்லுமா. அது வர்ற அவசரத்துல. வர்ற அவசரத்துல? பஸ்ஸ பிடிக்கிற அவசரத்துல பர்ஸ விட்டுட்டு போயிட்டாளே. இப்ப என்னமா, வேலைக்கு வர அவசரத்துல பர்ஸ மறந்து போய் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன், அவ்வளவுதானே? அதுக்கு போய் இப்படி அழுது பயமுறுத்தினா என்ன அர்த்தம்? ப்ளீஸ் என்ன இறக்கி விட்டுருங்க, நான் நடந்தே போயிடுறேன். ஐயோ, நீ நடந்தே போக வேண்டாமா, எங்க போகணும்னு மட்டும் சொல்லுமா. என் வாட்ச் வேணா வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. வாட்சை வச்சு டிக்கெட் கொடுங்களா? வர வர என்ன மாறுவாடி மாதிரி ஆக்கிட்டியே. ஐயோ, நீ எங்க இறங்கணும்னு மட்டும் சொல்லுமா. நான் பாண்டி பஜார் போய் பாண்டி பஜார்ல இறங்கணும். ஏன்பா பாப்பாவை அழ வைக்கிற?
நீ பாண்டி பஜார்ல போய் பாண்டி பஜார்ல இறங்கணும் அவ்வளவுதானே. அதுக்காக நீ அழுது என்னைய அழ வச்சு 4 பேருக்கு நடுவுல என்னை இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தினா என்னமா அர்த்தம்? நீ டிக்கெட்டே வாங்க வேண்டாம், தயவு செய்து உட்கார்ந்து டிக்கெட்லெஸ்ஸாவே டிராவல் பண்ணு. உன்னை நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன், என்ன விட்டுடுமா? Follow me. Come on. எங்க தாத்தா சப் இன்ஸ்பெக்டர் சௌத்ரி சொல்லியிருக்காரு, 1000 குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி கூட மாட்டிக்க கூடாதுன்னு. ஆனா இந்த செக்கிங் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு தெரியுமா? தெரியாதுங்க. தெரிஞ்சுக்கங்க, 1000 நிரபராதிகள் மாட்டிக்கிட்டாலும் ஒரு குற்றவாளி கூட தப்பிக்க கூடாது. டிக்கெட் வாங்காத ஒரு குற்றவாளி கூட தப்பிக்கவே கூடாது. இதான் என் பாலிசி. கரெக்டா செக்அப் பண்ணுங்க. டிக்கெட் கூட ஓரமாவிமா. டிக்கெட் 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 டிக்கெட். என்ன நாருது? கருவாடு. டிக்கெட் என்ன அளவுக்கு மீறி டிக்கெட் வச்சிருக்க? ஓ, நீ கண்டக்டரா? டிக்கெட் 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 டிக்கெட். இல்ல, நீ டிக்கெட் வாங்கலங்கிறது எனக்கு தெரியும். ஆனா நான் யாருங்கிறது உனக்கு தெரியும். முத்து, குமரி முத்து. நான் கண்ணாலேயே மோப்பம் பிடிப்பேன். நான் யார பாக்குறேன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா மேல ஏறினதுல இருந்து உன்னையே தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ டிக்கெட் வாங்காததுக்கு விசேஷமான காரணம் ஏதாவது உண்டா? இல்ல. அவரு அவரா? எவரு? இவரா? இல்ல சார், அவங்க மேல தப்பு இல்ல. நான் தான் போனா போதும் டிக்கெட் வாங்காம விட்டேன். போனா போகட்டும்னு டிக்கெட் வாங்காம கூட்டிட்டு வர்றதுக்கு அந்த பொண்ணு என்ன உன் பொண்டாட்டியா? ஒரு வயசு பொண்ணு கிட்ட டிக்கெட் வேண்டாம்னு சொன்னியே, இந்த வயசு போனவங்க யாருக்கிட்டயாவது டிக்கெட் வேண்டாம்னு சொன்னியா? இல்லப்பா, எல்லாத்தையும் டிக்கெட் கேட்டு கேட்டு வாங்கினப்பா. இந்த பாரு. சார், அவர் மேல தப்பில்ல. நான் தான் காசை கொடுத்து டிக்கெட் கேட்டிருக்க. ஆனா ஒரு வயசு வந்த அழகான பொண்ண பார்த்ததும் அவருக்கு ஹீரோன்னு நினைப்பு வந்திருக்கும். வரப்போற செக்கிங் இன்ஸ்பெக்டர் இழிச்ச வாய்ந்தா நீ டிக்கெட் வாங்க வேண்டாம், நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லி இருப்பான். ஆமே ரைட் ரைட். உன்ன கீரை போடாதையா, கைய கீழே போடு. ஒரு கன்னி பொண்ண பார்த்த உடனே உன் கடமையை செய்ய மறந்திருக்க. காரணம், உனக்கு இளம ஊஞ்சலாடுது. இந்த மாதிரி அசிங்கமா மத்தவங்க சிரிச்சா எனக்கு பிடிக்காது. நீ என்ன மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும். ஏன்னா நாங்க பெருந்தன்மையா நடந்துக்குவோம். ஆனா இந்த மாதிரி சின்ன பசங்க சில்ரத்தனமா சில்மிஷம் பண்ணிடுவானுங்க, ஜாக்கிரதை. சார், நான் செஞ்சது தப்பு தான் சார், அதுக்காக அளவுக்கு அதிகமா பேசாதீங்க. பாசஞ்சர் தப்பு செஞ்சா ஃபைன் போடலாம், கண்டக்டரே தப்பு செஞ்சா மெமோ கிளிக்கலாம்.